நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் இந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதே ஃபுட் ஃபேக்ட்ரியில் இன்றைக்கும் வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள். இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அது கூட அந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகாய், அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அது மேலே போட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கலராக வரும் உங்களுக்கு, ஒரு எல்லோயிஷ் கலரில் நல்லா வரும் உங்களுக்கு லுக்கில். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான கடலை மாவு, அதாவது நீங்கள் எவ்வளோக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அந்த குவான்டிட்டி. இதுவும் போட்டாச்சு. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கடாயில் நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான், சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி கடாயில் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது உருளைக்கிழங்குனால அந்தளவுக்குலாம் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அது எப்பயுமே ஒரு பெரிய ஒரு ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் எண்ணெயில் போடும்போது. ஏன்னா நீங்கள் ரொம்ப போட்டிங்க அப்படின்னா உடனே அது ரொம்ப தீஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதனால் அந்த ஹீட்டும் சரி, அந்த ஒரு பெரிய ஜல்லி கரண்டி இதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இருக்கும், அந்த ஸ்மெல்லுக்கும் நல்லா ஒரு கேட்சியாக இருக்கும். பேக்கரியில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.